இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளதால் உலகெங்கும் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய கவலை கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படுமா என்பதுதான். போருக்கு இடையில் உலக கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்தில் 20% ஈரானுக்கு அருகில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது. இதை ஈரான் மூடியுள்ளது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதாக அமைந்துள்ளது. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை பெரிதும் நம்பியுள்ளன. இந்த பாதையை ஈரான் மூடியிருப்பதால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் இந்த வழியாக 75% எண்ணெய் போக்குவரத்தை கொண்டுள்ளன. மேலும் 59% NLG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தை கொண்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஜப்பான் பெரிய அளவில் இழப்பை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்கொரியாவும், 3வது இடத்தில் இந்தியாவும், 4வது இடத்தில் சீனாவும் உள்ளது. இந்தியாவின் சமையல் கேஸ் இறக்குமதியில் பெரும்பகுதி இந்த ஜலசந்தி வழியாகவே வருகிறது. இது தடைப்பட்டால் சமையல் கேஸ் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும். உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். பணவீக்கத்தை அதிகரித்து அந்நிய செலாவணி கையிருப்பில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பும் குறைவதால் மாற்று விநியோக வழிகளை தேட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கடல் எல்லைக்கு அருகே உள்ள தனது கப்பல்கள் வாயிலாக சில வாரங்களுக்குள் 95 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளது. இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40% வரை பூர்த்தி செய்யவும் ரஷ்யா தயாராக உள்ளது. அமெரிக்காவின் அழுத்தத்தால் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை சமீப காலமாக இந்தியா குறைத்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழலில் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.